அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கார்த்திகை மாசத்தை பற்றி எப்படி பலன் சொல்கிறேன் என்பதையும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக ஒரு கிரகம், அந்த கிரகம் ஒரு நட்சத்திர காலில் தான் இருக்கிறது. ஆக கால் பலம் அவசியம். பொதுவாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஜோசியர்னா கால் பிடிப்பார், வைத்தியர்னா கையை பிடிப்பார்னு. அப்போ அதனுடைய வாக்கு எது, அது உண்மைத்தன்மை என்ன? ஒரு கிரகம் சுயமாக பலனை தராது. அந்த கிரகம் ஒரு சாரத்தின் வழியாக தான் பலனை கொடுக்கும். அதனால தான் ஜாதகம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜாதகம் சுய பலம் இருக்கா? அப்போ ஒரு கிரகம் சொந்த சாரத்தில் இருந்தால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்கும். பகை சாரத்தில் இருந்தால் பிரச்சனையோடு கொடுக்கும். அல்லது அஸ்தங்கமோ அஸ்தமனமோ ஆகியிருந்தால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு பலன் இல்லை. ஆக ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கிரகம், அதாவது 9 கிரகம், 9 உறவு. இப்போ அப்பாவால் நன்மை இருக்குதா அப்படின்னா சூரியனை பாரு. சூரியனை மட்டும் பார்த்தா பொது பலன் கிடையாது, அது பொது பலனே. சூரியன் என்ன சாரத்தில் இருக்கிறான். உதாரணம், எல்லா தந்தையும் மகனோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. எந்த மாமன் மகளோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. ஆக உண்மை எது, சண்டை எது, சச்சரவு எது, சந்தோஷம் எது என்பதை அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனை பொறுத்துத்தான் அந்த உறவு அவர்களுக்கு பலப்படும். உதாரணம், இப்ப புதன், எல்லாரும் புதனை ஜோசியம் சொல்லிடுறோம். அப்ப எல்லாரும் ஜோசியம் படிக்கிறோம். ஆக எல்லாரும் ஜோசியர் ஆயிடுறோமா? அப்ப எல்லாருக்கும் ஜோசியம் புரிகிறதா? அப்படின்னா எப்படி இருக்கிறது? அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் என்ன சாரம் ஏறி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அவர்கள் சிறந்த ஜோதிடரா, புரிந்த ஜோதிடரா, அறிந்த ஜோதிடரா, வல்லமை ஜோதிடரா என்பதை தெரியும். ஆக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் 9 கிரகமும் என்ன சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் ஜோதிடத்தையும் படிக்க வேண்டும். அதனால்தான் ராசி கட்டத்தின் பக்கத்தில் அம்சத்தை வைத்தான். அம்சம் எதற்கு என்பதை ஆய்வு செய்யுங்கள். ஆக ஒரு கிரகம் என்ன காலில் இருக்கிறது என்பதின் அடிப்படையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன். ஆக கார்த்திகை மாதம் யார் யாருக்கு 12 ராசிகளுக்கு நன்மை எது, தீமை எது, வளம் எது, பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். கார்த்திகை மாதம் விருச்சக ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? விருச்சகம் வீறு கொண்டு எழுந்திருக்கும். இதனால் வரை வேலையில் தடக்கமோ அல்லது முடக்கமோ தயக்கமோ இருந்தால் இந்த மாதம் மிக அற்புதமாக விருச்சிக ராசி தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு முயற்சியும் புதுமையான புது சிந்தனையான, அதே நேரத்தில் மிக எழுத்தாற்றல்கள் மிக சிறப்பாக இருக்கும். எண்ணங்கள் இவர்களுக்கு பளிச்சிடும். அதே நேரத்தில் வேலையில் அல்லது மாமன் உறவில் மிக மகத்தான ஒரு பலனை இவர்கள் அனுபவிப்பார்கள். ஆக விருச்சகம் என்றால் வீட்டில் எல்லா வேலைகளும் இவர்களை செய்வார்கள். அதே நேரத்தில் மன அமைதியாக ஓரிடத்தில் இறையினுடைய சித்தாந்தத்தை உணர்வார்கள். இறைவனை நேரிலே காண்பார்கள் அல்லது இறந்தவர்களை தங்களுடைய வழிபாட்டில் மூலம் அவர்களோடு பேசுவார்கள். ஆக மன மகிழ்ச்சிக்கும் மந்திர சித்துக்களுக்கும் அல்லது சித்தர்கள் அனுகிரகங்கள் மிக அற்புதமாக விருச்சக ராசிக்கு கிடைக்கும். இன்னொரு செயலில் சொல்லணும்னா, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் கரு உண்டாகாமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கரு உண்டாகும். அது இயற்கையாகவும் இருக்கும் அல்லது செயற்கையாகவும் இருக்கும். ஆக கருவும் உருவாகும். நம்மளுடைய வருமானமும் ஒரு இடத்தில் செலவு செய்வோம் அல்லது சேமிப்பாக செலவினை ஏற்படுத்தி ஒரு அமௌண்ட்டை லாக் பண்ணி வச்சிருப்போம். விருட்சகம் என்றால் இப்பொழுது தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிக்கொண்டு வரும். ஆக கார்த்திகை மாதம் எல்லை தாண்டும். அது உதாரணம் எடுத்துங்க. இப்போ இதுவரை உங்களுக்கு வீட்டுக்கு எல்லை அளவுகோல் இல்லை, கழனிக்கு அளவுகோல் இல்லை, அளந்து கல் போடுறது 10 பேர் தனக்கான அதிகாரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு தனக்கான ஒரு இடத்தை ஊர்ஜிதம் செய்து கொள்வது விருட்சகம். ஆக விருட்சகம் ஒன்றே ஒன்றுதான், அவர்களுடைய மூட்டு வாதங்கள், பாதத்தினுடைய வாதங்கள் அல்லது அவர்களுடைய பாத்ரூம் அல்லது பழைய கடனை இப்பொழுது முடிவு கொண்டு வந்து விடுங்கள். உதாரணம், இப்போ அரசாங்கம் சொல்லும், இப்போ ஜமாபந்தி கொடுக்குறோம், பட்டா மாற்றிங்கன்னா அந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோல உங்களுடைய குருமார்கள் யார் என்றாலும் அவர்களை தேடி சென்று
இந்த மாதம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினால் உங்கள் வாழ்வில் பொன்னான மாதங்களாக இருக்கும். ஆக விருட்சிகத்திற்கு பொன்னான காலம். இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.